அவர்களில் அசுரன் வலையை விரித்தான். அப்பாவி ஆத்மாக்களுக்கு பலியின் பாதையை காட்டினான். ஆனால் நம்பிக்கை என்றும் சுடரை ஆயுஷ்னி இதயத்தில் ஏற்றி வைத்தாள். ஒவ்வொரு பயத்திற்கும் முன்னே அவள் கடவுளின் சக்தியை விழித்திருக்கச் செய்தாள். சங்கீதா தன் உயிரை இழந்து தனது உண்மையான நட்பை நிரூபித்தாள். அதர்மத்தின் அக்னியில் அசுரனின் மாய சக்தி எரிந்து சாம்பலானது. பக்தியின் சக்தி மீண்டும் ஆலய கதவுகளில் ஒளிர செய்தது. மைனாவாக மாறி தோழியின் ஆத்மா திரும்பி வந்தாள். ஒரு பெரிய இந்து கோவில் இருந்தது. அங்கு மக்கள் கடவுளை ஆராதிக்க வருகிறார்கள். அந்த கோவிலின் சூழல் ரொம்பவும் பவித்திரமாவும் அமைதியாவும் உணரச் செய்தது. எல்லா புறமும் பக்தியும் நம்பிக்கையும் நிறைஞ்சிருந்தது. மக்கள் அவங்க கையில பழத்தட்டுக்கள், பூ மாலைகள், அப்புறம் அழகான பூக்களை கொண்டு வந்தாங்க. எல்லாரும் கடவுளை தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கோவிலுக்குள்ள மூல தெய்வமான விநாயகருக்கு முன்னால லட்டு படையல் போட்டிருந்தாங்க. இதுக்கு இடையில ஆயுஷி முன்னாடி வந்தா. அவ அந்த குடும்பத்தோட 6வது தலைமுறையா இவங்க தான் அந்த கோவிலுக்கு சேவை செஞ்சுட்டு வராங்க. ஆரம்பத்துல இந்த பொறுப்பை எப்பவும் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஆயுஷி அந்த தலைமுறையோட முதல் பெண் குழந்தை. அவ இந்த பவித்திரமான பாரம்பரியத்தை மேற்கொண்டு எடுத்துட்டு போறா. ஆயுஷி ரொம்ப பக்தியோட கடவுளை வணங்கினா. அதுக்கப்புறம் அவ பக்தர்களை வரவேற்றா. கடவுளுக்கு ஆரத்தி எடுத்தா. அப்புறம் யாரு முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு பிரசாதத்தை கொடுத்தா. இந்த சமயத்துல அவளுடைய அப்பா லக்ஷ்மி சந்தும் அந்த இடத்துக்கு வந்தாரு. அவரு சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய கைய முன்னாடி கொண்டு வந்து நீட்டினாரு. அப்பதான் ஆயுஷி தனக்கும் பிரசாதம் கொடுப்பான்னு. அட அப்பா! ஆயுஷி தன்னுடைய அப்பா லக்ஷ்மி சந்தோட கையில பிரசாதத்தை வச்சா. லக்ஷ்மி சந்த் பய பக்தியோட அந்த பிரசாதத்தை சாப்பிட்டாரு. அங்க அவர் நின்னுகிட்டு ரொம்ப பக்தியோட கடவுள் கிட்ட கைய கூப்பி வணங்கினாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆமாங்கண்ணா, இன்னைக்கு பெருசா ஒன்றும் வேலை கிடையாது. அதான் இன்னைக்கு சீக்கிரமா வந்துடலான்னு வந்தேன். நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டீங்க. நானும் அதைத்தான் யோசிச்சேன், இன்னைக்கு உங்களை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லலான்னு. ஏம்மா, என்னாச்சு? நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? ஆமாங்கப்பா, இன்னைக்கு நான் என்னுடைய ஃப்ரெண்டு சங்கீதா கூட பிரீத்தம்பூர் போலான்னு இருக்கேன். அது சரி, எதுக்கு? ஐயோ அப்பா, நீங்க மறந்துட்டீங்களா? நான் தான் உங்ககிட்ட சொன்னனே, அங்க இருக்கிற மக்களுக்கு பகவத்கீதை புத்தகங்களை கொடுக்கணும். அப்புறம் அதை பத்தின கதைகளை சொல்ல போறோம். அட ஆமா, இல்ல இந்த விஷயத்தை நான் அடியோட மறந்துட்டேம்மா. அப்ப நான் போகலாமாப்பா? கண்டிப்பா, தாராளமா போமா. அப்புறம் ஒரு விஷயம். சொல்லுங்கப்பா. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ so மச். ஆயுஷி தன்னுடைய அப்பா லக்ஷ்மி சந்த் சொன்னதை கேட்டுட்டு சரின்னு தலையை அசைச்சா. அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு போனா. லக்ஷ்மி சந்த் கோவில்லையே தங்கினாரு. அப்புறம் கோவிலோட மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆயுஷி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சேர்ந்தா. அவ காவி நிறத்துல உடை அணிஞ்சிருந்தா. அப்புறம் அவளுடைய தோல்ல ஒரு ஜூட் பேக் தொங்கிக்கிட்டு இருந்தது. அப்ப அந்த இடத்துக்கு சங்கீதாவும் வந்துட்டா. அவ சாதாரண உடையில ஆயுஷி கிட்ட வந்தா. ஆமா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு லேட்டு? அட என்னன்னு சொல்றது, எனக்கு ஆட்டோ ரிக்ஷா எதுவும் கிடைக்கல. அப்புறம் அண்ணனும் வீட்டுல இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்க வந்தேன். நீயும் உன்னுடைய காரணங்களும். இல்ல இல்ல, நான் சொல்றது உண்மைதான். சரி, அதெல்லாம் விடு. அடுத்தது நம்ம பிளான் என்ன? வேற என்ன பிளான் இருக்க போகுது? என்ன செய்ய போறோமோ அதைத்தான் செய்ய போறோம். அப்புறம் என்ன? அப்பதான் அங்க பஸ் வந்து நின்னுது. ஆயுஷி அப்புறம் சங்கீதா பஸ்ல ஏறிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல பஸ்ஸும் புறப்பட்டுச்சு. பஸ்ஸுக்குள்ள ஆயுஷியும் சங்கீதாவும் பக்கத்துல சீட்ல உட்கார்ந்துருந்தாங்க. 2 பேரும் போற வழியில ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆயுஷி, அற்புதம்ப்பா. ஏன், என்னாச்சு? என்னால நம்பவே முடியல. நீ சிட்டில அவ்வளோ பெரிய காலேஜ்ல படிச்ச, நீ டாப்பும் வந்த. அங்க இருக்கிற அற்புதமான அந்த லைஃபை விட்டுட்டு நீ இங்க திரும்பி வந்துட்ட. ஏன் அப்படி? நமக்கு என்ன படிப்பு இதையா கற்றுக் கொடுக்குது? நம்ம தர்மத்தையும் கலாச்சாரத்தையும் மறந்துட்டு எந்த ஒரு வழிகாட்டலும் இல்லாத வாழ்க்கையை ஏற்றுக்க சொல்லிச்சா?
நீ சொல்ற விஷயத்துல ஒரு நியாயம் இருக்கு. எனக்கு தெரியும், சில பேருங்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கையும் பிடிச்சிருக்கு. அப்புறம் இது தனிப்பட்ட ஒரு விருப்பம். கடவுளுக்கு பிரார்த்தனைகள் எதுவும் தேவையில்லை. அவர் எந்த ஒரு சுயநலமும் இல்லாம அவங்க செய்யற கர்மங்களுக்கு பலனை கொடுக்கறாரு. சங்கீதா சரின்னு சொல்லி தலைய அசைச்சா. இதுக்கிடையில பஸ் பிரீத்தம்பூர் போய் சேர்ந்தது. இப்ப சாயந்தரம் ஆயிடுச்சு. ஆயுஷியும் சங்கீதாவும் பஸ்ஸை விட்டு இறங்கினாங்க. அப்புறம் கிராமத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆயுஷியும் சங்கீதாவும் பிரீத்தம்பூரோட தெருக்கள்ல நடந்துகிட்டு இருந்தாங்க. கிராமம் ரொம்ப அமைதியா தெரிஞ்சது. வீட்டு லைட் எல்லாம் அணைஞ்சிருந்தது. அப்புறம் அக்கம் பக்கத்துல எந்த இடத்துலயும் மக்களோட பரபரப்பு எதுவும் இல்லை. எப்பா ஆயுஷி, நாம சரியான பாதையில தான் இருக்கணும், உனக்கு தெரியுமா? ராத்திரி ஆயிடுச்சு, எனக்கும் புரியல. ஒருவேளை நம்ம தடுமாறிட்டோமோ? அட அந்த மாதிரிலாம் சொல்லாத. எனக்கு இந்த பேய்களை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. ஏய், நீ எதுக்காக பயப்படுற? நம்ம கூட கடவுள் இருக்காரு. அவர் நமக்கு எதுவும் ஆக விட மாட்டாரு. சங்கீதா அவளை பார்த்து சிரிச்சா. அப்பதான் இருட்டுல எதிர்க்க இருந்து ஒரு ஆளு அவங்கள நோக்கி வர்றது தெரிஞ்சது. அட அங்க பாரு, யாரோ இருக்காங்க. ஆயுஷியும் அந்த பக்கம் பார்த்தா. அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. அந்த ஆளு இருட்டை விட்டு வெளியே வந்தான். அந்த ஆளு வேற யாரும் கிடையாது, அவன் தான் ஆதித்ரிய. அவனை பார்த்ததும் சங்கீதா அவன்கிட்ட ஓடினா. ஆயுஷியும் அவ பின்னாடியே நடந்து அங்க போய் சேர்ந்தா. அண்ணா, நாங்க ரிஷி லக்ஷ்மணோட வீட்டுக்கு போனோம். உங்களால எங்களுக்கு வழி சொல்ல முடியுங்களா? ஆதித்ரிய பார்க்க அமைதியா இருந்தான். ஆனா அவனுடைய முகத்துல ஒரு விசித்திரமான சிரிப்பு தெரிஞ்சது. ரிஷி லக்ஷ்மணா, நீங்க ரொம்ப தூரம் வந்துட்டீங்க. அவருடைய வீடு மலைக்கு அந்த பக்கம் இருக்கு. உங்களால எங்களுக்கு வழி சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா நான் உங்களுக்கு வழியை சொல்லுவேன். ஆனா இது ராத்திரி சமயம், ரொம்ப பனியா வேற இருக்கு. அப்புறம் மலை பாதையில காட்டு மிருகங்கள் கூட இருக்கும். இப்போ இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நாம என்ன பண்றது? அப்படி நீங்க விரும்பினா எங்க வீட்டுல கூட தங்கிக்கலாம். ஆயுஷி கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சா. அப்பதான் சங்கீதா பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டா. நாம அதே செய்வோம். நீ என்ன சொல்ற? நீங்க கவலைப்படாதீங்க. என்னுடைய வீட்டுல என்னுடைய தங்கையும் இருக்கா. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆயுஷி கொஞ்ச நேரம் யோசிச்சா. அப்புறம் அவன் சொல்றத ஏத்துக்கிட்டா. சரி, ஆனா காலையில விடியறதுக்கு முன்னாடி நாங்க கிளம்பிடுவோம். பரவாயில்லங்க, நானே உங்களை மலை கிட்ட கொண்டு வந்து விடுறேன். ஆயுஷியும் சங்கீதாவும் சரின்னு ஒத்துக்கிட்டு தலையை அசைச்சாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து ஆதித்ரியோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆதித்ரிய, ஆயுஷி அப்புறம் சங்கீதா வீட்டுக்குள்ளர வந்தாங்க. 3 பேரும் லிவிங் ரூம்ல உட்காந்தாங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க. சரி சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்ப யூனிவர்சிட்டியில MBA பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ரொம்ப சீக்கிரத்துல சிட்டிக்கு ஷிஃப்ட் ஆயிடுவேன். ரொம்ப நல்லது. அப்புறம் நீங்க? ஆயுஷி கொஞ்சம் தடுமாற்றத்தோட ஏதோ சொல்றதுக்கு ஆரம்பிச்சா. அப்பதான் சங்கீதா அவ சொல்ல வந்ததை பாதியிலே தடுத்துட்டா. இவ மும்பை யூனிவர்சிட்டியோட டாப்பர். ஆனா இவ தன்னோட குடும்பத்தோட பாரம்பரியத்தை மேற்கொண்டு கொண்டு போறா. என்ன மாதிரி பாரம்பரியம்? என்னோட குடும்பம் நிவாரியோட விநாயகர் கோவில பல தலைமுறையா பாதுகாத்து வராங்க. நானும் அந்த பாரம்பரியத்தை முன்னுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். என்ன நிஜமாவா? இந்த அளவுக்கு நல்ல எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருந்து கூட இந்த மாதிரி விஷயங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, ஆனா இதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ நல்லது என்ன? இவ்வளோ படிப்பு படிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு சிட்டில நல்ல இடத்துல நல்ல ஜாப் கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க இங்க கோயில் விஷயத்துல இறங்கிருக்கீங்க. என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா இந்த தர்ம காரியங்கள் மனுஷனோட மூளைய கெடுத்து வச்சிருக்கு. நீங்க என்ன அர்த்தத்துல பேசுறீங்க? நான் சொன்னது உண்மைதான். உங்க தர்மத்துல இதுதான் சொல்லி கொடுக்குறாங்களா? அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளுக்கு மட்டும் சேவை பண்ணிக்கிட்டே இருன்னு. எந்த கடவுளை இந்த அளவுக்கு நீங்க பூஜிக்கிறீங்களோ அவர் என்ன ஆயுஷுக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. அப்புறம் அவ கொஞ்சம் வெறுப்படைஞ்சா. அப்பதான் சங்கீதா நடுவுல பேசினா. அப்புறம் நிலைமைய சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா நீங்க 2 பேரும் ஏன் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் விட்டு தொலைங்க. ஆயுஷி அவனை ரொம்பவே வெறுப்போட பார்த்தா. அது சரி, உங்க கூட உங்க தங்கச்சியும் இருக்கான்னு நீங்க சொன்னீங்க.
அவங்கள கூப்பிடுங்களேன், எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆதித்ரிய அவங்க கண்களை பார்த்து எரிச்சல் அடைஞ்ச மாதிரி இருந்தது. அப்புறம் சரின்னு சொல்லி தலையை அசைச்சாரு. அதுக்கப்புறமா அவர் எழுந்து அறையை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. அப்பதான் சங்கீதா ஆயுஷி பக்கமா திரும்பி அவளை பார்க்க ஆரம்பிச்சா. உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக அந்த ஆள்கிட்ட வாக்குவாதம் பண்ற? உனக்கு தெரியல அந்த ஆள் என்னெல்லாம் பேசுறான்னு? அட போகட்டும் விட. நீ தானே சொன்ன எல்லாருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்குன்னு. இருக்கட்டும், அதுக்காக அடுத்தவங்களோட தர்மத்தை பத்தி தப்பா பேசக்கூடாது. எனக்கு புரியுது. ஆனா கொஞ்ச நேரத்துல ஆதித்ரிய திரும்பி வந்தான். அவனை பார்த்ததும் ஆயுஷியும் சங்கீதாவும் அவர் பக்கமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்னாச்சு? உங்க தங்கச்சி எங்க? அவ இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கா, ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கா. அதனால தான் நான் அவளை எழுப்பல. அப்படியா? பரவாயில்ல, இருக்கட்டும். அது சரி, நீங்க என்ன பண்றீங்க? நானா? என்னுடைய வேலையும் அப்படியே ஆயுஷியும் வேலை மாதிரி தான். நான் தர்மம் இல்ல, சத்தியத்தை பத்தி மக்கள் கிட்ட பேசுறேன். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம தர்மம் சத்தியமானது இல்லைன்றீங்களா? நான் ஒத்துக்கல. ஏன்? ஆக்சுவலா அந்த தர்மம் நமக்குன்னு என்ன செஞ்சது? அது நமக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஒரு நல்ல எளிமையான வாழ்க்கை சாராம்சத்தை கொடுத்துருக்கு. தர்மம் எல்லா விஷயத்த நான் உங்களுக்கு செய்யறேன்னு ஒன்றும் சொல்லல. அது ஒரு எளிமையான வாழ்க்கை முறையை நமக்கு கத்துக் கொடுக்குது. தெரியுமா, நான் எப்பவும் நாத்திகனா தான் இருந்திருக்கேன். நானும் ஏதாவது ஒரு தர்மத்தை பூஜிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா அது மேல எனக்கு நம்பிக்கை ஏற்படுறது இல்ல. அது சரி, தர்மத்தை பத்தி என்னுடைய கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல முடியுமா? ஒருவேளை இது மூலமா உண்மையான தர்மத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்குவேன். கேளுங்க. ஆதித்ரிய பேசிக்கிட்டே அவங்களுக்கு நாலாபுறமும் நடந்து வந்துட்டு இருந்தாரு. என்னுடைய முதல் கேள்வி, சொர்க்கன்றது உண்மையிலேயே இருக்குங்களா? ஆமா, ஸ்வர்கம்னு ஒன்று இருக்கு. அங்கதான் நம்மளுடைய மரணத்துக்கு அப்புறம் நாம செஞ்ச நல்ல கர்மங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்புறம் அடுத்த ஜென்மத்துல ஒரு நல்ல மனிதனாவோ இல்ல பசுவாவோ பிறப்போம். எனக்கு அடுத்த ஜென்மத்துல ஒரு அழகான பறவையா மாறணும். எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பறவையா மாறி அவங்க கிட்ட போவேன். ஆயுஷி சிரிச்சா. தப்பு. அப்படி சொர்க்கம் இருக்குதுன்னா அதை பார்த்தது யாரு? ஸ்வர்க்கங்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அது மோட்ச பிராப்தம் இருந்தா தான் கிடைக்கும். அதை யாருமே பார்த்ததில்ல. ஆனா நம்ம சாஸ்திரங்கள்ல இத பத்தின விவரங்கள் இருக்கு. ஆதித்ரிய லேசா அசிரிச்சாரு. எழுதப்பட்டது படிச்சது இததான் நீ நம்புறியா? நீங்க எப்போது பிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். மல்டிவர்ஸ் ஸ்டடீஸ்ல போதுமான ஸ்டடீஸ் இருக்கு. ரொம்ப பிரபலமான சயின்டிஸ்ட் இதோட ப்ரொவிஷனை உலகத்துக்கு கொடுத்துருக்காரு. இது மட்டும் போதுங்களா? மாடர்ன் சயின்ஸ்ல இன்னும் நிறைய கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்கல. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சமயம் மக்கள் உலகம் நேரா இருக்குன்னு நினைச்சாங்க. சூரியன் நம்மளை சுத்தி சுத்துதுன்னு நினைச்சாங்க. அப்புறம் புளூட்டோ மாதிரி ஒரு கிரகம் இல்லைன்னு நினைச்சாங்க. இப்போ இந்த விஷயங்கள்லாம் மெல்ல மெல்ல முன்னாடி வருது. மன்னிக்கணும், நான் மற்றவங்கள மாதிரி மூட நம்பிக்கையை நம்புறவ கிடையாது. ஆனால் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் எவிடன்ஸை பொறுத்து தான் நான் மக்கள் கிட்ட பேசுவேன். நம்மளோட தர்மம் உண்மையை எதிர்கொள்றதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. மூட நம்பிக்கையை பாராட்ட மாட்டேன். ஆதித்ரிய சிரிச்சான். அப்புறம் அவங்க முன்னாடி வந்து உட்காந்தான். அவன் ஆயுஷோட கண்கள்ல பார்க்க ஆரம்பிச்சான். சரி, நீ ஒரு விஷயத்த நம்புறன்னா அந்த விஷயத்த கடவுள்கிட்ட கேட்டா அவர் உனக்கு உடனே கொடுத்துறாரா? நமக்கு எது தேவையோ அதை கண்டிப்பா அந்த கடவுள் கொடுப்பாரு. ஆனா நம்ம பேராசைப்படுற விஷயங்களை கொடுக்க மாட்டாரு. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நீயும் அப்படிப்பட்ட ஒரு தர்மத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும். அதாவது நான் நம்புற தர்மத்தை. என்ன சொல்றீங்க? ஆதித்ய எழுந்து நின்னு கொஞ்சம் தூரம் போய் நின்னான். அவனுக்கு பின்னாடி ஒரு கருப்பான ஒளி, அது ஒரு விசித்திரமான ஒளியை கொடுக்க ஆரம்பிச்சது. இத பார்த்துட்டு ஆயுஷியும் சங்கீதாவும் அதிர்ந்து போனாங்க. ஆதித்ய மெல்ல மெல்ல ஏதோ மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிச்சான். இப்போ அவன் அவங்கள பார்த்தான். ஆயுஷியும் சங்கீதாவும் பார்த்தாங்க. அவனுடைய கண்கள் முழுமையா கருப்பா மாறிடுச்சு. அப்புறம் அவன் முகத்துல நீல நரம்புகள் தெரிய ஆரம்பிச்சது. இப்ப அவனுடைய உருவம் பார்க்க பயங்கரமாவும் அசுர மாதிரி மாற ஆரம்பிச்சான். உங்கள மாதிரி பலவீனமானவங்களுக்கு இது போதும். நீங்க எல்லாம் மத்தவங்க சொல்றத ரொம்ப சுலபமா நம்பிடுறீங்க. யார் நீ? ஆதித்யா, அசுரன், அசுரன். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆயுஷியும் சங்கீதாவும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவங்க பயந்து போய் எழுந்தாங்க. அப்புறம் அங்கிருந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க.
அப்போதான் அவங்க உணர ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய கால்கள் அந்த இடத்துலயே நின்னுடுச்சு. அவங்க நினைச்சாலும் முன்னாடி போக முடியல. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? அவன் வேகமா அங்கிருந்து வந்தான். இத பார்த்துட்டு ஆயுஷியும் சங்கீதாவும் பயந்து போய் கத்துனாங்க. ஆதித்யா அசுரனோட சிலைக்கு முன்னாடி நின்னுட்டு தன்னுடைய தலையை சுத்த ஆரம்பிச்சான். அக்கம் பக்கத்துல இருக்கிற சூழ்நிலை ரொம்ப பயங்கரமாவும் விசித்திரமாவும் மாற ஆரம்பிச்சது. அங்க வச்சிருந்த 3 சேர்ல 3வது சேர்ல உட்கார்ந்திருந்த அந்த ஆளு அது வேற யாரும் இல்ல, அதுதான் ஆயுஷி. அவளோட உட்கார்ந்திருந்த அந்த 2 பேரும் கூட ஏற்கனவே அங்க இருந்தவங்க. ஏ இருளன் சுவாமியே, ஏ நரகத்தோட அதிபதியே, ஏ மகா அசுர ராஜா, நான் ஆதித்ய. இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி 3 பவித்திர ஆத்மாக்களை கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு இவங்களுடைய பவித்திரமான ரத்தத்தை உங்களுக்கு அர்ப்பணிக்க போறேன். இவங்களுடைய ரத்தம் பல காலங்களா ஒரு பொய்யான ஒளிக்கு பூஜை பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஒளி இருளோட நிறைய போகுது. ஏ அசுர ராஜா, இந்த 3 பேரோட ரத்தத்தையும் ஸ்வீகரிச்சுக்கங்க. அப்புறம் எனக்கு என்னுடைய சக்திக்கான வரத்தை கொடுங்க. என்ன உங்களுடைய தூதனாக்கிக்கங்க. அப்பதான் என்னால உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ண முடியும். இன்னையிலிருந்து இந்த உலகம் வெளிச்சத்துக்கானதில்ல, இருளா மாற போகுது. அப்புறம் அந்த இருளோட சுவாமி நானா இருப்பேன். வாங்க அசுர ராஜாவே, வாங்க அசுர ராஜாவே, வாங்க வாங்க. அதுக்கப்புறம் அவன் ஆயுஷி கிட்ட வந்தான். ஆயுஷியோட கண்கள் மெல்ல மெல்ல திறந்தது. அவளோட முகத்துல பயம் தெளிவா தெரிஞ்சது. நான் இந்த உலகத்திலிருந்து அந்த தர்மத்தை அழிச்சிடுவேன். மக்கள் கிட்ட கேக்குதே அந்த தர்மம். நான் மக்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுப்பேன். அதுதான் அவங்க விரும்புற வாழ்க்கை. இந்த உலகத்துல ஒரே ஒரு தர்மம் மட்டும்தான் இருக்கும், அதிகாரம். அப்புறம் உன்னுடைய தோழி சங்கீதா தரையில கிடக்குறா. அவளோட தலையில இருந்து ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. அப்புறம் அவ அப்படியே அமைதியா கிடந்தா. அவளுடைய உடல் மறுத்து போன மாதிரி இருந்தது. ஆயுஷியோட கண்கள்ல கண்ணீரும் பயமும் நிறைஞ்சிருந்தது. அவ அழுதுட்டு இருந்தா. அப்புறம் அவ மெல்லமா தன்னுடைய கண்களை மூடினா. அப்புறம் கடவுள் ஸ்லோகத்தை ஜபிக்க ஆரம்பிச்சா. ஆயுஷி விடாம மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருந்தா. அவளுடைய நெத்தியில வேர்வை துளி கொட்டிட்டே இருந்தது. அங்க ஆதித்ய அவளுடைய இந்த நிலைமைய பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சான். அவன் வரமாட்டான், யாரும் வரமாட்டாங்க. அவனால உன்னை காப்பாற்ற முடியாது. ஆதித்யா ஆயுஷை நோக்கி பார்த்தான். அவன் அவளோட கழுத்தை பிடிக்கிறதுக்காக தன்னோட கையை எடுத்தான். அப்ப யாரோ பின்னாடி இருந்து கம்பால அவனோட தலையில தாக்கினாங்க. அவன் கீழே முட்டி போட்டு விழுந்தான். அப்புறம் இங்க அங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சான். அப்பதான் தெரிஞ்சது அது வேற யாரும் கிடையாது, அது சங்கீதான்னு. அவ காலெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கு. அவ பார்க்க ரொம்ப பலவீனமா இருக்கா. ஏதோ அவ தன்னுடைய கடைசி பலங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தன்னுடைய தோழியை காப்பாற்ற முயற்சி பண்றதுக்கு வந்தா. ஆதித்ய கோபத்துல எழுந்தான். அப்புறம் வேகமா சங்கீதாவை நோக்கி போனான். ஆயுஷி இதெல்லாம் பார்த்து பயந்து போய் தன்னோட கண்களை மூடிக்கிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ தன்னை தானே சமாளிச்சுக்கிட்டா. எப்படியோ அவ கட்டை அவுத்துக்கிட்டு எழுந்தா. அவ நேரா அந்த அசுர சிலை கிட்ட ஓடினா. அதை அவ தூக்கினா. அப்புறம் பக்கத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற யாக குண்டத்துல போட்டா. இதை பார்த்துட்டு ஆதித்ய பின்னாடி திரும்பினா. அவனுடைய ஏற்பாடு பலி எல்லாமே ஒரே நொடியில வீணா போச்சு. கோபத்துல அவன் ஆயுஷியை நோக்கி மறுபடியும் வந்தான். ஆனா திடீர்னு அவனுடைய உடம்புல மறுபடியும் நடுக்கம் ஏற்பட்டுச்சு. அவன் தரையில போய் விழுந்தான். அப்புறம் அவனோட உடம்பெல்லாம் ரொம்ப மோசமா நடுங்க ஆரம்பிச்சது. ஆயுஷி இவனுடைய நிலைமைய அவளால புரிஞ்சுக்க முடியல. ஆனா அவ நேரத்தை வீணடிக்கல. பக்கத்துல இருக்கிற அந்த கெரோசின் கேனை எடுத்தா. அவ வீட்டுக்குள்ள வெளியேன்னு எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெயை ஊத்தினா. அப்புறம் வெளியே ஓடினா. அப்புறம் வீட்டுக்கு கீழேயும் கெரோசினை ஊத்திட்டா. அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு வெளியில கேட்டு வரைக்கும் வந்துட்டு நின்னுட்டா. அவ ஒரு வத்திக்குச்சி பத்துச்சா. அப்புறம் அதை அவ உள்ள தூக்கி வீசினா. கெரோசின்ல நெருப்பு பிடிச்சது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல மொத்த வீடும் பத்திக்கிட்டு எரிஞ்சது.
பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஆயுஷி அங்கே நின்றுட்டு இருந்தா. அவ கண்கள்ல கண்ணீர் நிறைஞ்சிருந்தது. அவளுடைய உயிர் தோழிய இழந்த வலி அவளுடைய முகத்துல தெளிவா தெரிஞ்சது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆயுஷி காவி உடையில கோவிலை நோக்கி போய்கிட்டு இருந்தா. அப்பதான் ஒரு அழகான வெள்ளை மைனா பறந்து வந்தது. அது அவளோட தோல்ல உட்கார்ந்தது. ஆயுஷி அந்த மைனாவை பார்த்தா. அப்ப அவளுக்கு அன்னைக்கு ராத்திரி சங்கீதா சொன்ன விஷயம் ஞாபகம் வந்தது. அது யாருன்னு உடனே ஆயுஷி புரிஞ்சுக்கிட்டா. அவ ரொம்ப ஆசையா அந்த மைனாவை தொட்டா. அப்புறம் அவ முன்னாடி நடந்து போனா. அவளோட மனசுல ஆரம்பத்தை விட இப்ப கடவுள் நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருந்தது. அப்புறம் இங்க நம்மளோட இந்த கதை